வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ இருக்குல்ல, யூபிஏ சர்டிஃபிகேட் வழங்கணும் அப்படின்னு நீதிபதி ஆஷா உத்தரவு பிறப்பிச்சாங்க. உடனே சென்சார் போர்டு மேல்முறையீடு பண்ணி தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை வாங்கிட்டாங்க. இப்போ படக்குழு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இந்த மேல்முறையீடு மனுவை எப்போ விசாரணைக்கு எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் பொங்கல் முடிகிற வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போது இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம போனதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற பஞ்சாயத்து தான் நடக்குது. திடீர்னு முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முழு காரணமே பாஜக தான், மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறி உள்ளது, கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. முதல்வருடைய இந்த கண்டனத்துக்கு சரத்குமார் இருக்கார்ல, அவர் பிஜேபியில் இருக்காரு, அவரும் ஒரு திரை பிரபலம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சென்சார் போர்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலனா பின்னாடி அரசியல் சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு அர்த்தமா? நான் நடித்த அடங்காதே அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, 4 வருடங்களாக முடக்கப்பட்டிருக்கு, 4 வருடங்களாக படம் ரிலீஸ் ஆகலை. சென்சார் போர்டு 120 கட்சி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடியும் அரசியல் சதி இருக்குன்னு அர்த்தமா? மோடி இதன் பின்னணியில் இருக்காரு அப்படின்னு அர்த்தமா? இதில் தாவேக்காரங்க நேற்றுலேருந்து என்ன தெரியுமா பதிவு போடுறாங்க, துஷார் மேத்தாவை வழக்கறிஞராக சென்சார் போர்டு ஆஜர்படுத்தியிருக்காங்க. துஷார் மேத்தா மத்திய அரசாங்கத்துடைய மிக முக்கியமான வழக்கறிஞர். இதிலிருந்தே தெரியுதா இதன் பின்னாடி மோடி தான் இருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு லாயரை எதுக்காக சென்சார் போர்டு களமிறக்கணும் அப்படின்னு திமுக காரங்க தாவேக்காரங்களாம் பதிவு போடுறாங்க. துஷார் மேத்தாவை வழக்கறிஞராக ஆஜராக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது விதி இருக்கா? படக்குழு சார்பாக யார் வழக்கறிஞர் ஆஜராக இருக்கிறது தெரியுமா? முகுல் ரோஹத்கி. அவர் என்ன சாதாரண வழக்கறிஞரா? முகுல் ரோஹத்கிக்கு ஒரு நாள் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 50 லட்ச ரூபா. முகுல் ரோஹத்கியுடைய ஒரு நாள் ஃபீஸு 50 லட்ச ரூபா. அவ்வளோ பெரிய லாயரு. அவ்வளோ பெரிய லாயரை படக்குழு வழக்கறிஞராக ஆஜர்படுத்தலாம். துஷார் மேத்தாவை சென்சார் போர்டு ஆஜர்படுத்தக்கூடாதா, வழக்கறிஞராக பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு டிபேட் நடக்குது. இதில் இன்னொரு விஷயம், சிம்பிளாக தலைமை நீதிபதி ஒன்று கேட்டார், சென்சார் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் எப்படி ரிலீஸ் டேட்டை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க? உங்கள் கையில் சர்டிஃபிகேட்டே இல்லை, இன்றைக்கி தான் படம் ரிலீஸு அப்படின்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? நீங்கள் பொங்கல் லீவுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சென்சார் போர்டு அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ண முடியாது அப்படின்னு தலைமை நீதிபதி அதிரடியாக செக் வச்சிருக்காரு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய பிரபாகர் இருக்கார்ல, தேமுதிக, அவர் காங்கிரஸ் இந்த ஜனநாயகன் இஷ்யூவுக்கு விஜய்க்கு ஆதரவாக பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. காங்கிரஸ் மோடியை திட்டி விஜய்க்கு ஆதரவாக பதிவு போட்டுக்கிருக்காங்க. விஜய பிரபாகர் சொல்கிறாரு, யாரை வேணால் நம்புங்க விஜய், காங்கிரஸை நம்பாதீங்க. திமுக கிட்ட இருந்து அதிக தொகுதிகளை பேரம் பேசுறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆகா, காங்கிரஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நம்பினீங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. தொகுதிகளை கூட கேட்டு பெறுவதற்காக ட்ராமா போடுறாங்க அப்படின்னு விஜய பிரபாகர் நேற்று கடலூரில் நடந்த மாநாட்டில் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதுவும் வைரலாக ஷேர் ஆகுது. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சினிமா பிரபலங்கள் இருக்காங்களே, அவங்க அது எப்படி ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ வந்து ட்வீட் போட்டுக்கிருக்காங்க. இதில் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு டயலாக் எழுதுகிறாங்க. என்னென்னா, பொங்கலுக்கு படம் வரலைன்னா என்ன, படம் வர அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே இந்த வசனத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமோ பொங்கல் பண்டிகைக்கு இவங்க பேட்டன் வாங்கின மாதிரி படம் வர அன்னைக்கு தான் பொங்கலாம். விவசாயிகள்லாம் இப்போ விவசாயிகள் கொண்டாடுறது பொங்கல் கிடையாதா? இதில் தமிழ் சினிமா பிரபலங்களை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். திமுக கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி, திமுக கவர்மெண்ட்டை விமர்சிக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா வாயவே திறக்க மாட்டாங்க. இப்போ இது முழுக்க முழுக்க சென்சார் போர்டு மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கிறதா? அப்போ மத்திய அரசாங்கத்துக்கும் விஜய்க்கும் ஃபைட்டு, நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு தமிழ் சினிமா பிரபலங்கள் இப்போ ஒவ்வொருத்தங்களா வாயை திறந்துக்கு இருக்காங்க. கரூர் ஸ்டாம்பேட் நடந்துச்சுல, ஏதாவது சினிமா பிரபலம் வாயை திறந்தாங்களா? ஏன்னா கரூர் ஸ்டாம்பேடில் 2 பேரை விமர்சனம் பண்ணலாம். ஒன்று விஜயை, மதியானம் வர வேண்டியவர் ஏன் 7 மணிக்கு வந்தார், ஏன் சீக்கிரம் வரல அப்படின்னு விஜயை விமர்சனம் பண்ணலாம். எதுக்கு அந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அப்போது இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்வால்மெண்ட்டே இல்லையா? யாரையும் நம்ம திட்ட முடியாது, பகச்சிக்க முடியாது அப்படின்னு வாயை பொத்திக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தானே நம்ம எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஏன் மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழ் சினிமா பிரபலங்கள் குரல் கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. மது போதையினால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ கூட திருநெல்வேலியில் பணக்குடி அப்படிங்கிற இடத்துல 15 வயசு பையனை 23 வயசு இளைஞன் வெட்டி கொண்டிருக்கான். வெட்டும்போது மது போதையில் இருந்ததாக செய்திகள் வருது. ஏதாவது ஒரு சினிமா பிரபலம் மதுபான கடைகளை அரசாங்கம் படிப்படியாக மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்களா? அதுக்கெல்லாம் வாயை திறக்கிறது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மட்டும் எதிராக வாயை திறக்கிறது. எதுக்காக இந்த ஓர வஞ்சனை? ஒரு குரல் கொடுத்தா யார் தப்பு பண்ணாலும் எதிர்த்து துணிவாக குரல் கொடுக்கணும், இல்லை எதுக்குமே வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கணும். எதுக்காக இந்த ஒன் சைடு அப்படிங்கிறதா மக்களுடைய கேள்வியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய அதிர்ச்சி என்னென்னா, ஒரு தாவேகாவுடைய ஃபாலோவர் அவர் சபரீசனுடைய வழிகாட்டுதல் படி அண்ணாமலை ஆடும் ஆட்டம் தான் இந்த சென்சார் இஷ்யூ. களத்தில் பாஜக இல்லாமல் இருக்குது. களத்தில் பாஜகவை கொண்டு வருவதற்கு தான் இந்த சென்சார் இஷ்யூவை சபரீசன் வழிகாட்டுதல் படி அண்ணாமலை நடத்திக்கிருக்காரு அப்படின்னு ஒரு தாவேகா ஃபாலோவர் பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலைக்கும் சென்சார் இஷ்யூவுக்கும் என்ன சம்பந்தம்? விஜயை முடக்கணும், பாஜக விஜயை முடக்கணும்னு நினச்சிருந்தா கரூர் ஸ்டாம்பேடு விவகாரத்திலேயே பாஜக நினச்சிருந்தா ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்க முடியும். அப்படியெல்லாம் பண்ணலையே. இன்னும் சொல்லப்போனால் கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு எல்லாமே விஜயை கார்னர் பண்ணப்ப அண்ணாமலை கொடுத்த பேட்டினால தான் விஜய் அதிலிருந்து மீண்டு வந்தார். உண்மையை சொல்லணும்னா அதுதான். எதுக்காக விஜயே கார்னர் பண்ணுறீங்க? கவர்மெண்ட் சைட்லையும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார்ல, அந்த பேட்டி கொடுக்காமல் இருந்திருந்தா விஜய் இந்த இஷ்யூவிலேருந்தே மீண்டு வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் எல்லாருடைய பார்வையும் கவர்மெண்ட் பக்கம் திரும்பினுச்சு. கவர்மெண்ட் ஏன் அதை பண்ணாங்க, ஏன் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கவர்மெண்ட்டை நோக்கி திரும்பினுச்சு. அப்போ அண்ணாமலை நினச்சிருந்தா ப்ரெஸ் மீட் கொடுக்காம விஜய்க்கு ஒரு பெரிய செக்கை வச்சிருக்க முடியுமே. சரி ஓகே அப்படின்னு கடந்து போயிருக்க முடியுமே. ஏன் வந்து செய்தியாளர் சந்திப்பு அண்ணாமலை கொடுத்தாரு, விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார்? இதெல்லாம் தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் இந்த சென்சார் இஷ்யூவுக்கு சபரீசன் வழிகாட்டுதல் படி அண்ணாமலை பண்ணுற ஆட்டம் அப்படின்னு எப்படி அந்த தாவேகா ஃபாலோவர் பதிவு போட்டார் அப்படிங்கிறதே தெரியலை. இந்த இஷ்யூவை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.